சார் வணக்கம். சார் வணக்கம். உங்கள் நிறுவனத்தை பற்றி சொல்லுங்கள். ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர் சார். ஆக்சுவலாக நாங்கள் மக்களுக்கு பயனுள்ள ஒரு பொருள் தயாரிக்கணும்னு ஆசைப்பட்டோங்க சார். இப்போ நம்ம ஆரோக்கியத்துக்கு தான் எல்லாருமே ரொம்ப முக்கியத்துவம் தர்றோம் கொரோனாக்கு அப்புறம். ஆனால் எல்லாருமே எங்கே பார்த்தாலும் சுகரு, ப்ரெஷர்னு பல வகையான வியாதிகள் வருது. அதுக்கு மெயினான காரணம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது, நம்ம சாப்பிட்ற சாப்பாட்டில் பயன்படுத்துகிற இந்த எண்ணெய் ஒரு சுத்தமான எண்ணெய் இல்லை. எங்கே விற்கிற எண்ணெய் பார்த்தாலும் கலப்படமானதாக இருக்குது, நஞ்சு கலந்ததாக இருக்குது. ஸோ ஒரு பாட்டிலில் ஒரு எண்ணெய் அதை பேக் பண்ணாங்கன்னா, இன்றைக்கி பேக் பண்ணாங்கன்னா அடுத்த 5 வருஷம் ஆனாலும் அது அப்படியே இருக்குது, கெடாமல் இருக்குது. ஆனால் ஒரு இயற்கையாக தயாரிப்பட்ட எண்ணெய் பார்த்திங்கன்னா ஒரு எடுத்து ஒரு 2-3 மாதத்தில் சிக்கு வாசம் அடிக்குதுன்னு அந்த காலத்தில் சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனால் இன்றைக்கி எடுக்கிற எண்ணெய்கள் எதுவுமே சிக்கு வாசம் அடிக்கிறதில்ல. ஏன்னா அதில் ப்ரிசர்வேட்டிவ்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. அதுபோக அதில் நிறையா பாம் ஆயில் இந்த மாதிரி பல வகையான எண்ணெய்களை கலந்து விற்கிறாங்க. நமக்கு யாருக்குமே சர்டிஃபிகேட் கிடையாது, அழகான பாட்டிலில் போட்டுறாங்க. ஸோ அந்த மாதிரியான எண்ணெய்களை நாம் பயன்படுத்துறதுனால நம்மளுக்கு இந்த மாதிரி பல வகையான வியாதிகள், சுகர், ப்ரெஷர் இந்த மாதிரியான வியாதிகள் வருது. ஸோ அதற்கு நாம் ஒரு தீர்வு என்ன, வீட்லேயே ஏன் நாம் எண்ணெயை தயாரிக்கக்கூடாது, அதுக்கான ஒரு மிஷின். அதுதான் எங்கள் ஆருத்ரா என்டர்பிரைஸ் வழங்குற இந்த மினி செக் மிஷின். இந்த மினி செக் மிஷினில் பார்த்தீங்கன்னா கடுகு, எள்ளு, நிலக்கடலை, தேங்காய், சூரியகாந்தி, பாதாம் பருப்பு இந்த மாதிரி எல்லா எண்ணெய்களையும் நீங்கள் உங்கள் கண் எதிர்காலையே நம்ம வீட்லேயே எடுத்துக்கலாம். இது மிக்சி மாதிரி ரொம்ப சிம்பிள். ஒரு 400 வாட்ஸ் பவர் கொண்டது. இதை ஜஸ்ட்டு நாம் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணி நாம் இந்த டெம்பரேச்சரை வச்சுட்டு 90 டிகிரியில் வச்சுட்டு நம்ம இந்த மோட்டரை ஆன் பண்ணுறோம். மோட்டர் ஆன் பண்ணி மேலே நாம் கடலைப்பருப்பு போட போகிறோம். போட்ட அடுத்த ஒரு நிமிஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கண் எதிர்கால அந்த கடலை கீழே எண்ணெயாக மாறி உங்களுக்கு கொட்டுது. ஸோ இதுதான் இந்த மெஷினுடைய ஒரு ஸ்பெஷாலிட்டி. நம்ம இந்த மெஷினில் எல்லா எண்ணெயும் எடுத்துக்கலாம். தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், கடலை எண்ணெய், தேங்காயை போட்டால் தேங்காய் எண்ணெய், தேங்காய் இந்த மாதிரி சிறுசாக நறுக்கி இப்படி போட்டிங்கன்னா தேங்காய் எண்ணெய். அதே மாதிரி கடுகுலேருந்து கூட எண்ணெய் எடுத்துக்கிறாங்க. கடுகை போட்டாலும் கடுகு எண்ணெய். எந்த பாதாம் பருப்பு, ஸ்கின் கேருக்கு பாதாம் பருப்பு, இந்த லேடிஸ்னுடைய ஸ்கின் கேருக்கு இந்த பாதாம் பருப்பு இருக்கு இல்லைங்களா, இதை எடுத்து நீங்கள் ரெண்டாக பொடிச்சு இதில் உள்ளே போட்டிங்கன்னா உடனே பாதாம் எண்ணெய் கிடைக்குது. சூரியகாந்தி எண்ணெய். அப்புறம் உங்களுக்கு அரசாணி விதையிலேருந்து எண்ணெய் எடுக்கலாம். முருங்கைக்காய் விதை, இதில் ஃப்ளாக் சீட்ஸ்ன்னு சொல்கிறாங்க. அது ஹார்ட் ப்ராப்ளத்துக்கு ரொம்ப ஒமேகா 3 இருக்குதுங்கிறாங்க. இந்த மாதிரி பல வகையான எண்ணெய்களை நம்ம கண் எதிர்கால இப்படி அழகாக மேலே போடுறோம், கீழே எண்ணெய் எடுத்துக்கிறோம். ஸோ இந்த மாதிரியான ஒரு அற்புதமான மிஷினை தான் நாங்கள் தயாரிச்சுக்கிறோம். இந்த மிஷினில் இதை ஆட்டி முடிச்ச கடைசியில் நம்ம ஜஸ்ட் இந்த ஹீட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம், இந்த மோட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ரிவர்ஸ் சுவிட்சுங்க வாங்கி இந்த ரிவர்ஸ் சுவிட்சை கொஞ்சம் நேரம் ஒரு நிமிஷம் அமுத்தி பிடிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இதை எடுத்துகிட்டு நம்ம க்ளவுஸ் கொடுத்துருப்போம். இது ஹீட்டாக இருக்கும். இந்த க்ளவுஸை பயன்படுத்தி இந்த லாக் இருக்கும், இந்த லாக் எடுத்துகிட்டு நம்ம இப்போ அந்த ஆட்டின அந்த எண்ணெயினுடைய கலப்படம் எல்லாமே போட்டது நம்ம கண் எதிர்காலையே எடுத்த எண்ணெய். இந்த இப்போ க்ளீன் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸி. ஜஸ்ட் இந்த ஒரு ப்ரஷ் கொடுத்துருப்போம். இந்த ப்ரஷ்ஷில் நம்ம இப்படி இது எடுத்து இப்படின்னு க்ளீன் பண்ணோம்னா வேலை முடிஞ்சு வச்சு உங்களுக்கு க்ளீனிங் ரொம்ப ஈஸியாக க்ளீன் ஆகிக்குது. இதில் மறுபடி இந்த மிஷினில் ஒரு அட்டாச்மெண்ட் கொடுத்துருக்கோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் திருவி. நம்ம இந்த மிஷினில் எண்ணெய் மட்டும் எடுக்கிறது இல்லைங்க, தேங்காயும் திருவிக்கலாம். இந்த தேங்காய் திருவி அட்டாச்மெண்ட்டை நம்ம இதில் இப்படி போட்டுட்டு நம்ம இப்படி ரன் பண்ணோம்னா இங்கே தேங்காய் இப்படி இந்த மூடி இங்கே வச்சோம்னா அழகாக தேங்காய் திருவிக்கலாம். ஸோ இது நமக்கு பல வகையான ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு நல்ல ஒரு பொருளுங்க. இந்த மிஷினுடைய விலை பார்த்தீங்கன்னா 15,000 ரூபா தாங்க. 400 வாட்ஸ் மிஷின் வச்சுருக்கோம், அது 15,000. 600 வாட்ஸ் மிஷின் வச்சுருக்கோம், அது 20,000 ரூபாங்க. ஸோ இந்த மிஷின் வேணுங்கிறவங்க ஆருத்ரா என்டர்பிரைஸ் கோயம்புத்தூர், எங்களுடைய நிறுவனத்தினுடைய நம்பர் 9345405959. இந்த நம்பரை தொடர்பு கொண்டீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பேக்கிங்கில் அழகாக உங்கள் மிஷின் வீட்டுக்கே வேணாலும் அனுப்பிச்சுட்ருவோம். கொரியரில் வேணால் இது 12 கிலோ வெயிட்டு, 14 கிலோ வெயிட் தாங்க. ஸோ உங்களுக்கு வீட்டுக்கே வேணால் கொரியர்லேயே நான் வேணாலும் அமௌண்ட்டை அனுப்பிச்சிங்கன்னா கொரியரில் அனுப்பிச்சி வச்சுருவோம். நேராக ஃபேக்ட்ரி பார்க்கணுன்னா இங்கே எங்கள் லொக்கேஷன் கொடுத்துருக்கோம். அங்கே நேராக இங்கேயே இந்த மாதிரி டெமோ வேணால் டெமோ பார்த்துக்கலாம். உங்களுக்கு பிடிக்கிற ஒரு பயனுள்ள பொருள். இதுக்கு வாரண்டி காப்பர் வைண்டிங் மோட்டர் தான் போட்டிருக்கோம். நம்ம ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி 2 இயர் இருக்குது. 2 வருஷத்துக்கு நம்மளுக்கு கொடுத்துருக்கோம். 5 வருஷம் வாரண்டி கொடுத்துருக்கோம், சர்வீஸ் வாரண்டி இருக்குது. சரி, இப்போது இதை ஸ்டார்ட் பண்ணணும்னு வச்சுக்கோங்க, அந்த ஹீட் ஆகிறதுக்கு எவ்வளோ டைம் எடுக்குங்க சார்? இது ஆன் பண்ணி 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணணுங்க, 90 டிகிரி. வேறு என்னென்னலாம் ப்ராடக்ட்ஸ் வச்சுருக்கீங்க நீங்கள்? சார் இதில் பார்த்தீங்கன்னா நாங்கள் கமர்ஷியல் மாடல்னு ஒரு இது வச்சுருக்கோம். இந்த மிஷினில்
நம்ம வீட்டிலிருந்தே 100 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாங்க ஒரு நாளைக்கு. கடலை, எள்ளு, தேங்காய், சூரியகாந்தி எந்த எண்ணெய் வேணாலும் ஒரே மிஷினில் எடுத்துக்கலாம். 1 மணி நேரத்துக்கு நம்ம வந்து இந்த மிஷினில் வந்து 16லேருந்து 20 கிலோ எண்ணெய் கடலை, எள்ளு எல்லாம் அரைக்கும். அதுபோக வந்து இந்த மிஷினுக்கு வந்து மாதம் ஒரு 2500 முதலீடு இருந்தால் கூட போதும். அரசாங்கம் லோன் கொடுக்கறனால நீங்கள் மாதம் அந்த முதலீடை வச்சுட்டு நீங்கள் வந்து இந்த லோனை ஏற்படுத்திக்கலாம். இந்த லோன் வேணுங்கிறவங்களுக்கு வந்து 60 வயசுக்குள்ளே இருக்கணும். சிபில் ஸ்கோர் வந்து ஒரு 730க்கு மேலே இருக்கணும். அப்படி இருந்ததுன்னா இந்த லோனை வந்து நாங்களே வாங்கி கொடுத்துட்றோம். சரி, இதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் பிளாஸ்டிக் மாடல்லே இது வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ நீங்கள் வந்து இது ஸ்டீலில் கொடுக்குறீங்க. எதனால் வந்து நீங்கள் கொடுக்குறீங்க சார்? நீங்கள் அதான் நீங்களே சொல்லிட்டீங்க, பிளாஸ்டிக்னா வந்து சீக்கிரம் உடையக்கூடியது, அதனுடைய தன்மைகள் மாறக்கூடியது. இது ஸ்டீலில் கொடுக்கும்போது துரு ஏறாது. ஒரு அம்பாசிடர் கார் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அந்த மாதிரி ஒரு தரமாக கொடுக்கணும் அப்படிங்கிறத நம்ம வாரண்டி 5 வருஷம் வாரண்டி கொடுக்குறோன்னா பிளாஸ்டிக் மாடல் வந்து சீக்கிரம் உடையறக்கு ஏற்படலாம். இந்த மிஷின் ஆப்ரேட் பண்ணுறது எப்படின்னு நம்ம இப்போ பார்க்க போகிறோங்க. ஃபர்ஸ்ட் எதுன்னு இந்த மெயின் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் ஹீட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணுறேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோலர்னு இருக்குது இங்கே. இது வந்து இந்த டெம்பரேச்சர் வந்து நம்ம செட் பண்ணிக்கலாம். இப்போ தேங்காய்னா 170, கடலைனா 200 அந்த மாதிரி. இப்போ இந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல்லாம் வந்து அடிக்கடி மாற்றுற மாதிரி இருக்குங்களா? இல்லை நம்ம வாரண்டி கேரண்டி கொடுத்துட்றோம் நம்ம, அதனால் அந்த ப்ராப்ளம் கிடையாது. ஒரு 2 வருஷம் நம்ம வந்து ரீப்ளேஸ்மெண்ட் வாரண்டி இருக்குது. ஓஹோ. மோட்டருக்கும் தான். மோட்டர் வந்து நாங்கள் வந்து கிராம்ப்டன் மோட்டர் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அதனால் அந்த கம்பெனிக்காரங்களே 2 வருஷம் வாரண்டி கொடுக்குறாங்க. இது எத்தனை ஹெச்பி மோட்டருங்க? இது 2 ஹெச்பி கிராம்ப்டன் மோட்டர். ஓகே. நல்ல தரமான பொருட்கள் தான் யூஸ் பண்ணுறதுனால நாங்கள் வாரண்டி கொடுக்க முடியுது. நாங்கள் வந்து டோர் சர்வீஸ் தான். இப்போ மற்ற நிறுவனங்கள் மாதிரி நீங்கள் வந்து இந்த மிஷின் ரிப்பேர் ஆயிடுச்சுன்னா நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வரணும் கம்பெனிக்கு ரிப்பேர் பண்ணணுங்கிற மாதிரி இல்லை. இது வந்து ரொம்ப நேனோ டைப் இந்த 2 ஹெச்பி ஆயில் மிஷின். அதனால் நாங்கள் சொன்னீங்கன்னா ஒரு 2 நாள் தான். இப்போ 10 நாள் 5 நாள் ஆகும் நம்மளுக்கு சர்வீஸ், அந்த பிரச்சனை வராது. டோர் சர்வீஸ்னால் தமிழ்நாட்டில் எங்கள் வீட்டிலே தமிழ்நாட்டிலே இல்லை மற்ற மாநிலங்களுக்குமே நாங்கள் ஏதாவது ப்ராப்ளம்னா நம்ம டீலருக்கு அவங்க ஏஜென்ட் இருக்காங்க, அவங்க ஆளை விட்டுருவாங்க. ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்தில் போய் எதாக இருந்தாலும் ரெடி பண்ணி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு விஷயம் தான் இந்த இது. இப்போ டீலர்ஷிப் பற்றி பேசிகிட்டு இருந்தீங்க. ஆமாங்க. டீலர்ஷிப் எப்படி தரீங்க? அதுக்கு ஏதாவது கேட்டகரி இருக்கா? இது டீலர்ஷிப்னா வந்து ஒரு மாவட்டத்துலேயும் வந்து இது இந்த மிஷின் வந்து ஒரு நல்ல தேவையுள்ள ஒரு பொருள். இதுக்கு வந்து யார் வேணாலும் எங்களுக்கு அப்ளை பண்ணலாம். டீலர்ஷிப்னு ஒரு இது கிடையாது. யார் வேணாலும் எங்களை பொறுத்தளவுக்கு யார் வேணாலும் தொழில் செய்யலாம். ஆர்வம் இருக்கிறவங்க, அவங்களுக்கு வந்து நல்ல நாலேஜ் இருக்குது, நமக்கு வாய்ப்பு இல்லைன்னு யோசிச்சுட்டு இருக்கிறவங்க, இதை எடுத்தால் நம்ம நல்லா செய்யலாம் அப்படிங்கிறவங்களுக்கு நாங்களே தொழில் அமைச்சு தரோம். ஒரு சிறிய முதலீடு தான் தேவைப்படும். மார்க்கெட்டிங் சம்மந்தமாக ஓரளவுக்கு நாலேஜ் இருக்கணும். இந்த பொருளை கொண்டு போய் விற்கணும். அப்புறம் கஸ்டமர் கிட்ட அதை நல்லபடியாக சேர்த்து அவங்களுக்கு, நமக்கு கஸ்டமர் தான் நம்மளுடைய எல்லாமே, அவங்களுடைய தேவைகளை நல்லபடியாக பூர்த்தி செய்து தர முடியுங்கிற மாதிரி இருக்கிறவங்களுக்கு இந்த தொழில் நல்லா செட் ஆகும். இதில் யார் வேணாலும் வரலாம். எங்களுக்கு வந்து ஆல்ரெடி இருக்கிற விவசாய துறையில் இருக்கிறவங்க, இல்லை மார்க்கெட்டிங் துறையில் இருக்கிறவங்க, யார் வேணாலும் வரலாம். இதில் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் கிடையாது. எவ்வளோ டீலர்ஸ் இருப்பாங்க சார் இப்போ இது வரைக்கும்? நாங்கள் வந்து இந்த இந்தியாவில் எல்லா ஸ்டேட்டுக்குமே போகுதுங்க. எல்லா லாங்குவேஜ்லேயுமே நாங்கள் வந்து வச்சுருக்கோம். வீடியோஸும் இருக்குது. அதே மாதிரி நாங்கள் எல்லா லாங்குவேஜ்லேயும் மார்க்கெட் பண்ணியிருக்கிறோம். அந்தந்த ஏரியாவில் அந்தந்த ஏரியா ஆளுங்களை வச்சு நாங்கள் மார்க்கெட் பண்ணிடுறோம். இப்போ டீலர்ஸாக வந்து தோராயிரமாக எவ்வளோ பேர் இருப்பாங்க? நிறையா இருக்காங்க, கணக்கு இல்லை. அது எல்லா ஸ்டேட்லேயும் இருக்காங்க. ஃபாரின் கண்ட்ரீஸ்க்கும் போயிட்டுருக்கு. வெளிநாட்டுக்கு நாங்கள் மிஷின் வச்சுருக்கோம். இப்போ சின்ன மிஷினில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அமெரிக்கா, கனடாக்கெல்லாம் வந்து இப்போ நம்ம இந்தியாவுக்கெல்லாம் 220 வோல்ட்டு 110 வால்ட்ஸில் மிஷின் வேணாலும் அதுவுமே நாங்கள் தயாரித்து வச்சுருக்கோம். இதை தாண்டி கஸ்டமர்ஸ் ஒரு 8 இயர்ஸ் இந்த ஃபீல்டில் இருக்கிறீங்க இல்லைங்களா? ஸோ வந்து இது கஸ்டமர்ஸே எத்தனை பேர் இருப்பாங்க? 1000 பேர் இருப்பாங்க. ஆயிரக்கணக்கான பேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. சரிங்க. இப்போ இந்த 2 ப்ராடக்ட் எடுத்துப்போம். ஒன்று டொமஸ்டிக் மாடல், இன்னொன்று ஒரு கமர்ஷியல் மாடல்னு வச்சு. ஆமாம். இப்போது ஒரு ROI, ஒரு பிஸ்னஸ் மாடலில் தான் ரிட்டர்ன் ஆன் இன்வெஸ்ட்மெண்ட் ஒரு கான்செப்ட் இருக்குங்க. ஸோ இன்வெஸ்ட் பண்ண காசை நம்ம எப்போ எடுக்க முடியுங்க? இது பொதுவாக நான் ஆல்ரெடி பல வீடியோ போட்டிருக்கிறேங்க. ஒரு மேக்ஸிமம் இந்த தொழிலில் ஒரு நாளைக்கு 100 லிட்டர் எண்ணெய் எடுக்கலாம், ரைட்டுங்களா? நான் ஒரு நாளைக்கு ஒரு 20 லிட்டர் எண்ணெய் எடுத்தாலும் சரிங்க. ஒரு லிட்டருக்கு 50 ரூபா லாபம். ஆக்சுவலாக 150 ரூபா லாபம் வரைக்கும் விற்கிறாங்க. ஒரு லிட்டருக்கு 50 ரூபா லாபம்னா ஒரு நாளைக்கு வந்து 1000 ரூபா லாபம். 20 லிட்டருக்கு 1000 ரூபா லாபம் ஆச்சுங்க. அப்போ ஒரு மாதத்தில் 30 நாளைக்கு 30,000 ரூபா லாபங்க. நான் சொல்கிறது வெறும் 20 லிட்டருக்கு 50 ரூபா லாபம் போட்டாவே. ஆனால் 100 லிட்டர் எடுக்கலாம். ஸோ மார்க்கெட்டிங் தெரிஞ்சவன் 100 லிட்டர் எடுத்தால் என்ன கணக்கு, ஒரே மாதத்தில் இந்த நிறுவனத்தில் நம்ம போட்டால் அந்த முதல்ல எடுக்கலாம். ஆனால் நான் சொல்கிறது ஒரு 3 மாதம் கணக்கு சொல்லியிருக்கேன் எல்லாத்துக்கும். 3 மாதத்தில் உறுதியாக வெறும் நீ 20 லிட்டர் எடுத்தால் போதும். நீ வந்து வியாபாரம் பண்ணுறதுக்கு ஒரு தொழில் செய்யணும்னா அதுக்கு நிறைய டிமாண்ட் இருக்கணுங்க. அப்போ டிமாண்ட் இருந்தால் தான் நம்ம இப்போ வெறும் மிஷினை வச்சுட்டு அங்கே வாங்குற காலையிலும் ஒன்றுமே பண்ண முடியாது. இந்த எண்ணெய் வந்து நம்ம ஊரில் ஒரு 1,00,000 பேர் இருக்காங்கன்னா எல்லாத்துக்குமே எண்ணெய் தேவைப்படுது. ஸோ நம்ம மார்க்கெட்டை தேடி அலையணும் அப்படிங்கிற ஒரு பெருசாக இல்லை.
யாரா நம்மகிட்ட வாங்குவா அப்படின்னு. உனக்கு சொந்தக்காரன் யாராச்சும் ஒரு சொந்த பந்தங்கள் இருக்காங்கன்னா 1000 பேர் இருக்காங்கன்னா 1000 பேருக்கு தேவைப்படும். ஸோ நம்மளுக்காக ஒரு 100 பேர் 200 பேராவது வாங்குவாங்க. அதுபோக நம்ம நண்பர்கள், ஒரு சாதாரண இந்த தொழில் ஆரம்பிக்கிறவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு மார்க்கெட் அப்படின்னு நான் தேடி போகணும், கவலைப்படணும், ஏன் இந்த தொழில கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம், நீ எப்படி 3 மாசத்துல ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்றவங்களுக்கு இதான் ஒரு விஷயம். நமக்கு மார்க்கெட் இருக்குது. நம்ம 100 லிட்டர் எடுக்கலாம். நான் என்ன சொல்றேன், ஒரு 20 லிட்டர் எடுத்தா போதும். 150 ரூபா லாபம் வைக்க வேண்டாம், வெறும் ஒரு 50 ரூபா லாபம் வச்சு வை. நீங்க சொல்றது இந்த எலக்ட்ரிசிட்டி காஸ்ட்டோட எல்லாம் சேர்த்தி நமக்கு வந்து ஒரு மணி நேரத்துக்கு 20 கிலோ வரைக்கும் வருது. அப்போ ஒரு கிலோவுக்கு நம்மளுக்கு வந்து 1 ரூபா தான் வருது. அரைக்கிற கூலி. நான் வியாபாரம் அரைச்சு கொடுக்குற கூலி கரைச்சா கூட இதுல சரியான காசு. 1 கிலோ அரைச்சு கொடுக்குற கூலிக்கு வந்து இன்னைக்கு வந்து 15 ரூபாயிலிருந்து 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. டவுனுக்குள்ள 25 ரூபா, 5 கிலோ வரைக்கும் கொண்டு வந்தா, கம்மியா கொண்டு வந்தா 25 ரூபா வரைக்கும் வாங்குறாங்க. நம்ம 1 ரூபா தான் ஒரு கிலோவுக்கு ஆகுங்கிற போது ஒரு கிலோவுக்கே 14 ரூபா நிக்குது. ஒரு நாளைக்கு 200 கிலோ அரைக்கலாம். அப்ப அதுல என்ன காசு நிக்குது? நம்ம 200 கிலோ அரைக்க வேண்டாம், ஒரு 50 கிலோ அரை. எப்படி பார்த்தாலும் ஒரு நாளைக்கு 1000 ரூபாய் இந்த மிஷின்ல. 1 லிட்டர் கடலைன்னு நம்ம எடுக்கிறோன்னா எவ்வளோ கடலை போடணுங்க? நம்ம இதுல வந்து பாத்தீங்கன்னா 40லேருந்து 50% நம்ம சொல்றது கடலையில. தேங்காய்னு பாத்தீங்கன்னா 55லேருந்து 65% எண்ணெய்கள். இந்த மாதிரி ஒரு கடலைக்கும் தேங்காய்க்கும் அதாவது அதில் இருக்கிற அந்த கண்டென்ட் வேரியேஷன் இருக்குது. அந்த பருப்புக்கு என்ன மாதிரியான பருப்பு அப்படிங்கிறது வேரியேஷன் ஒரு 10% ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்கும். இந்த பக்கம் ஒரு 5%, அந்த பக்கம் ஒரு 5%. மினிமம் ஒரு 45, 50 அந்த ரேஞ்சுக்குள்ளே வரும் கடலைனா. இது தேங்காய்னா 55லேருந்து 65 வரைக்கும் வரும். நம்ம அது வேரியேஷன் இருக்கும், அது இதுக்குள்ளே தான் இருக்கும் பர்சன்டேஜ். ஓகே. ஒரு 2.25 ஒரு எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 2.25 கிலோ போட்டோம்னா கடலை ஒரு 1 லிட்டர் எண்ணெய் உறுதியாக வந்துடும். சரி, நம்ம எப்பவுமே கம்மியாக சொல்லிட்டு அதிகமாக வந்தால் பிரச்சனை இல்லை, அதிகமாக சொல்லிட்டு கம்மியாக வந்தால் கஸ்டமர் சங்கடப்படுவாங்க. சரி, இப்போ ஒரு கோல்டு ப்ரெஸ்ட் ஆயில் இருக்கு, இந்த ஆயில் இருக்கு, இதுக்கு என்ன டிஃபரன்ஸுங்க? எனக்கே அது தெரியலிங்க. அதாவது எல்லாருமே படிச்சுக்கிறோம், எல்லாருமே கோல்டு ப்ரெஸ்ஸுங்கிறாங்க. எனக்கு அது புரியல. அதாவது கூலிங் இஸ் த ப்ராசஸ் வேர் இன் ஏ லிக்விட் இஸ் கன்வெர்டட் இன்டு சாலிட் அப்படிங்குவாங்க. அதாவது ஒரு ஃப்ரிட்ஜில் வந்து நம்ம வந்து தண்ணியை வந்து கூலிங், அதாவது கூலர், அதில் வந்து கூலிங் ப்ராசஸ் பண்ணும்போது என்னன்னா, ஒரு தண்ணியை வச்சா கூட அது வந்து ஐஸ் ஆகிக்குது, ஹீட் ஆகிக்குது, கட்டியாக மாறிக்குது. ஹீட்டிங் இஸ் த ப்ராசஸ் வேர் இன் ஏ சாலிட் இஸ் கன்வெர்டட் டு லிக்விட். அப்போ நம்ம ஒரு பொருளை, ஈவன் ஒரு வெண்ணெயை கூட நம்ம ஹீட் பண்ணால் உருகிடுது, ஒரு இரும்பை கூட ஹீட் பண்ணால் உருகிடுது. ஸோ இந்த மாதிரி கடலை வந்து இது வந்து ஒரு சாலிட். இதை வந்து தண்ணி ஆகிறதுக்கு அப்போ என்ன சயின்ஸ் என்ன சொல்லுது, ஹீட் ப்ராசஸில் தான் நம்ம வந்து சாலிடை வந்து லிக்விடாக கன்வெர்ட் பண்ண முடியுங்கிறாங்க. ஆனால் எல்லாரும் கோல்டு ப்ரெஸ் அப்படிங்கிறாங்க. ஸோ அதை நான் வந்து எனக்கு கரெக்டாக அதை பற்றி புரியல. இது எங்களை பொறுத்தளவுக்கு ஒரு ஹாட் ப்ரெஸ். இங்கே வந்து கலப்படம் இல்லாத எண்ணெய் எடுக்கலாம். இப்போ இந்த கமர்ஷியல் ப்ராடக்ட் என்ன வெயிட் வரும் சார்? இது வந்து 90 கிலோ வெயிட் வருதுங்க. அந்த டோட்டல் எல்லா பாக்ஸ் அசம்பிளியோட 110 கிலோ வெயிட் வருங்க. நம்ம டொமஸ்டிக் ப்ராடக்ட்டுங்க அது 12 கிலோ வெயிட்டுங்க, 14 கிலோ 2 மாடல் இருக்குது. ஸோ அது ஈஸியாக வந்து நம்ம போர்ட்டபுளாக எங்கே வேணும். ஆமாம், அது வந்து அந்த பாக்ஸில் தானே போகுது, அதனால உங்களுக்கு அது ப்ராப்ளம் கிடையாது. ஓகே. இப்போ நம்ம புக் பண்ணோம்னா இந்தியா ஃபுல்லாக வந்து டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொரியர் ஃப்ரீ தாங்க. நான் தமிழ்நாடு ஃபுல்லாக ஃப்ரீங்க, மற்ற ஸ்டேட்ஸ்க்குலாம் கொரியர் சார்ஜ் இருக்கும். இந்த தேங்காய் இந்த மிஷின் இருக்கு இல்லைங்களா, அந்த 2 HP ஆயில் மிஷின் கூட நாங்கள் வந்து தேங்காய் அரைக்கிறதுக்கு ஒரு மிஷின் ஃப்ரீயாக கொடுத்துட்ருக்கோம். இதில் வந்து இப்போ ஒரு நாளைக்கு இப்போ ஒரு 200 கிலோ தேங்காய் அரைக்கிறீங்கன்னா அது கையில் அரைஞ்சிட்டு இருக்க முடியாது. அதுக்காக இந்த தேங்காயை வந்து பொடியாக நறுக்கிறதுக்கு ஒரு மிஷின் கொடுத்துக்கிறோம். இதில் தேங்காயை போட்டிங்கன்னா உங்களுக்கு சின்னதாக கட் பண்ணி கொடுத்துரும். ஸோ அந்த மிஷினும் சேர்த்து கொடுத்துட்ருக்கோம். உங்கள் எதிர்கால திட்டம் என்ன சார்? திட்டமெல்லாம் ஒன்றும் கிடையாதுங்க. ஜஸ்ட் நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு நம்ம வந்து மக்களுக்கு ஒரு நல்ல பொருளை கொடுக்குறோம். ரொம்ப நன்றிங்க சார், உங்கள் நேரத்துக்கு ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ.